இவங்களா ஒரு மீம் பேஜ் கிரியேட் பண்ணி அதை ஒரு சிஎஸ்கே ஃபேன் போட்ட மாதிரி தோனி தவிர யாருமே வேர்ல்டு கப் வாங்கக்கூடாது, ரோஹித் சர்மா கண்டிப்பாக வாங்கக்கூடாதா, நம்ம வாங்கி தான் நம்ம தலைவர் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் யாரோ அந்த மாதிரி போட்ட மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்களா அதை ரெடி பண்ணி சார் எப்படி சார் நினைப்போம்? ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா? ரோஹித்தும் நம்ம இந்தியாக்காரன் தான், கோலியும் நம்ம இந்தியாக்காரன் தான். வேர்ல்டு கப் வேணும்னே 2015 தோனி ரன் அவுட் ஆனாரு. கேவலமான ஒரு விமர்சனம். அந்த மனுஷன் ராணுவத்துக்கெல்லாம் போயிட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு வந்து ஐ மீன் அந்த ஒரு இது போர்ட்ரே பண்றாரு, நாட்டுக்காக சொல்றேன். அவ்வளோ பற்றுள்ள மனுஷன் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? தலையெழுத்து அவர் போய் அதெல்லாம் பண்ணிட்டு சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு அவர் பாட்டு சுத்த தேவையில்லையா? ஸோ அந்த மனுஷன் வேணுமெனே ரன் அவுட் ஆனாரு. ஒரு மனசாட்சி இருக்கணும், அது யாருன்னா இருக்கட்டும். அந்த மனுஷன் எத்தனை நாள் தூங்காம இருந்திருப்பாரு அந்த ஒரு ரன் அவுட்டுக்காக? இல்ல ஜம்ப் அடிச்சிருக்கலாம். அது வந்து என்னால இப்படிலாம் ஏன் இருக்காங்க? நமக்கு பிடிக்கிறதுக்காக இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ இவர் வேணுமெனே பண்ணிட்டாரு. நீ 2019 வரிசையா 0-1 அந்த கப்பு 2019 சொல்றேன், அந்த ரன் அவுட் அவர் தான். ஜடேஜா இவர் தான் ஸ்டாண்ட் பண்றாங்க. எவ்வளோ பேருக்கு ஹோப் இருந்துச்சு? ஐ மீன் தோனி ஆப்வியஸாக ரன் அவுட் ஆகிட்டாரு, ஹோப் போயிடுச்சு. ஸோ அவர் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ கேவலமாக இல்லை வேணுமுனே பண்ணான்னு சொல்லிட்டு சார் இது வந்து சிஎஸ்கே ஃபேன் பண்ணியிருப்பாங்களா எனக்கு டவுட்டே கிடையாது. அது யார் பண்ணாலும் எனக்கும் தெரியாது. ஆனால் இது வேணுமுனே ஒரு கண்டென்ட்டு. இப்போ வரைக்கும் பார்க்குறேன், சூரியவன்ஷி வந்து தோனி மீட் பண்ணாரு, அதனால தான் சூரியவன்ஷி வந்து கப் அடிச்சாருன்னு ஒரு எல்லோ ஜெர்சி போட்ட ஒரு ஃபேன் பேசுகிற மாதிரி அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்களே பாடுற கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இதுதான் சிஎஸ்கேவோட வேலை. இதெல்லாம் ஆப்வியஸாக சும்மா சார், மெச்சூர்டாக எவனும் பண்ண மாட்டான். எப்போ சூரியவன்ஷி தோனி பார்த்தாரு, அவங்க பார்த்த மாதிரி ஒரு இமேஜ் கொள்ள பார்த்தா தெரியுது எடிட்டிங். ஓகேங்களா? அதெல்லாம் சும்மா கதை, அதெல்லாம் போய் தான். இந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் விடுங்க. கிரிக்கெட்டில் வா, நான் ஒன்று விமர்சிக்கிறேன்னு எனக்கு விமர்சி. நெகட்டிவ் கமெண்ட்ஸோ பேட் கமெண்ட்ஸோ வேணாம், வா பேசிக்கலாம். நீ எவ்வளோ கப் அடிச்சா, நான் எவ்வளோ கப் அடித்தேன், எல்லாம் ஓகே. ஆனால் பிடிக்காத ஒருத்தரை நம்ம இப்படிலாம் பண்ணவும் கிடையாது. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ இதுதான் நான் சொல்ல வருது. தோனிலாம் மனசாய் தொட்டு பேசுங்கப்பா, அவன் பண்ண சம்பவம் தான்ப்பா வரலாறு. சார் அகைன் பேசுகிறாங்க, நீ ப்ரெசண்ட்டு பேச மாட்டேற, பாஸ்ட் தான் பேசுகிறேன். இன்னும் ப்ரெசென்ட் நல்லா இல்லை, ஆனால் பாஸ்ட்டில் பண்ண சம்பவம் எவ்வளோ இருக்குது, என் வரலாறு எவ்வளோ இருக்குது. சார் இன்றைக்கி ராஜராஜ சோழன் செத்து போயிட்டா ஏன் பேசிகிட்டு இருக்காங்க? கட்டின கோயில ஏதோ ஒன்று பண்ணி போயிருக்கான்ல, என் தலைவன் பண்ணியிருக்கான்ல, அதை நான் பேசாமல் யார் பேச? ஓகே, உனக்கு இருந்தால் பேசு, உனக்கு இருந்தால் பேசு, நான் வேணாம் சொல்ல, இல்லைன்னா விட்டுடு.